ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஸ்ரீ பகவானிடம் நான் கண்ட மகத்துவம். எழுதியவர் டங்கன் கிரீன்லீஸ். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று பொருள் நாட்டம் ஒன்றிலேயே கண்ணும் கருத்துமாக மனிதன் சதா காலமும் வெறிபிடித்து அலைவதில்லை. சில சமயங்களில் சற்றே நிதானித்து கொண்டு அவன் சிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? இத்தனைத்தின் யதார்த்த உண்மை என்ன? நான் தான் யார்? எங்கிருந்து வந்தேன்? இந்த நாடகம் முடிந்த பின் எங்கு செல்ல போகிறேன் என்பன போன்ற கேள்விகள் மனதில் தோன்றுகின்றன. இவைகளுக்கு எல்லோரும் ஏகமனதாக முடிவுக்கு வருவதாயிருந்தால் கவலையே இல்லை. ஒவ்வொருவனுடைய முடிவும் ஒவ்வொரு விதமாய் இருக்கிறது. கடைசியில் ஏற்கனவே குழம்பியுள்ள மனம் மேலும் குழப்பமடைந்து இந்த தொல்லை எதற்கென்று இத்தகைய பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வேறு ஏதாவது உருப்படுகிற விஷயங்களில் மனிதன் புத்தியை செலுத்துகிறான். மறுபடியும் இப்பிரச்சனைகள் தலை தூக்கினால் கொஞ்சம் அவைகளை தட்டி கழித்து மனதை சமாதானப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் சில அதிர்ஷ்டசாலிகள் இருக்கிறார்கள். இக்கேள்விகளுக்கு சரியான சமாதானம் கிடைத்தாலொழிய அவர்களுக்கு தூக்கம் வருவதில்லை, மனம் நிம்மதி அடைவதில்லை. முடிவான உண்மை என்ன, வாழ்க்கையின் லட்சியம் யாது என்று ராப்பகலாய் சிந்தனை செய்கிறார்கள். சில சமயங்களில் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே வெறுப்பு தட்டிவிடுகிறது. உலக சிருஷ்டியின் காரணமும் நோக்கமும் தெரியாத வரையில் வாழ்க்கையின் துன்பங்களை ஏன் சகித்து கொண்டிருக்க வேண்டும்? விதி நிஷேதங்களை வற்புறுத்தும் மத போதனைகளும் வெறும் வாய் வேதாந்தம் பேசும் வித்வானும் வரட்டு கர்வம் பிடித்த புரோகிதனும் முற்றும் உணர்ந்தவன் போல் பிதற்றும் போலி விஞ்ஞானியும் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக இல்லை. உண்மையை நேரடியாக விசாரித்து அறிந்தால் ஒழிய அவர்களுக்கு தாபம் தீராது. ஏதோ ஆத்ம விசாரம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஏன் இப்படி அவதிப்பட வேண்டும்? இதற்கு வித்யா கர்வமே காரணமாகும். மத போதகர்கள் பாவம் தங்களுக்கு தெரிந்ததை நல்லெண்ணத்துடன் நமக்கு உபதேசிக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு கட்டுப்பாட்டிற்கு அடங்கி நடந்து சிவனே என்று காலங்கழிக்கலாமே என்று ஒரு சாரார் கூறுவதுண்டு. ஆனால் என்ன செய்வது? சில பிரகிருதிகளுக்கு மத போதனைகளையும் அறிவு நூல் விளக்கங்களையும் ஜீரணம் செய்து கொள்ள முடிகிறதில்லை. இவ்விதமான பரிகாரங்களுக்கு அவர்களது நோய் அசைந்து கொடுப்பதாய் இல்லை. அத்தியாத்ம தாபம் அவர்களுடைய இதயத்தை தகித்து கொண்டிருக்கிறது. தற்காலிக சாந்தி அளிக்கும் மயக்க மருந்துகளால் பிணி அறவே அகலக்கூடுமோ? இதுவரை பொதுப்படையாக கூறி வந்த விஷயங்கள் உண்மையில் எனது சொந்த மனோபாவத்தையே வெளிப்படுத்துகின்றன. நெடு நாளாகவே எனக்கு அத்தியாத்ம தாபம் உண்டு. இன்னும் அது தீர்ந்த பாடில்லை. பூரண பொருளை அறிந்து அனுபவித்தால் அன்றோ சந்தேக விபரீதங்கள் நீங்கும். இன்னும் எனக்கு அனுபூதி ஏற்படவில்லையே. நான் பிரம்மஞான சங்கத்தை, அதாவது தியோசபிக்கல் சொசைட்டியை சேர்ந்தவன். தியான பலத்தினால் ஒருவன் தன் குருவை சூக்ஷ்மமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பது எங்களுடைய கொள்கை. 20 ஆண்டுகளுக்கு முன் நான் இந்தியா வந்தபோது பிரத்யக்ஷமாக எனது குருவை தரிசிக்கப் போகிறேன் என்று திடமாக நம்பினேன். பெசன்ட் அம்மையார் மதன பள்ளியில் உள்ள பள்ளிக்கூடத்தில் என்னை ஆசிரியராக அமர்த்தியதே எனக்கு ஒரு சூசகமாகும். 1926ஆம் ஆண்டில் ஹரநாத பித்தர் என்ற ஒரு பெரிய மகான் சமாதி அடைந்ததை பற்றி பத்திரிகையில் படித்தேன். ஜனங்கள் அவரை ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் ஒப்பிட்டு பேசினார்கள். அவரை போன்ற மற்றொரு மகான் திருவண்ணாமலையில் ஒரு ஆலயத்தில் வசிப்பதாக எனது காலேஜ் ஆசிரியர் ஒருவர் சொன்னார். நான் அவ்விடம் சென்று அப்பெரியாரை தரிசிக்கலாம் என்றால் என்னை கோவிலில் விடமாட்டார்களே. நான் அயல் நாட்டான் அல்லவோ? இவ்விதமான தடைக்கு காரணம் எனக்கு தெரியவில்லை. வாசகர்கள் தான் சொல்ல வேண்டும். கடவுளின் பரிசுத்த தன்மையை நாங்கள் கெடுத்து விடுவோமா? எங்கள் தேசத்தினர் செய்த பாபம் என்ன? அல்லது கோயில் குருக்களுக்கு சேர வேண்டிய தட்சணையை நாங்கள் கொடோம் என்பதா? அது எப்படி இருந்தால் என்ன? சர்க்கார் உத்தியோகஸ்தனாய் இருந்தால் ஒழிய நான் தமிழ்நாட்டிலுள்ள அந்த மகாத்மாவை
கோயிலில் சென்று பார்க்க முடியாது என்று அறிந்தேன். ஆதலால் குருவை பிரத்யட்சமாக காண வேண்டும் என்ற ஆவலை அடக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. பின்னர் வழக்கம் போல் பிரம்மஞான சங்கத்தின் சாதன கிரமத்தை அபியசித்து வந்தேன். இந்த தியான மார்க்கத்தில் ஓரளவு வெற்றியும் கிடைத்தது. தியானத்தில் சூஷ்ம லோகங்களிலிருந்து குருமார்கள் காட்சி அளிக்கிறார்கள் என்பதும், அவர்கள் அளவிலா அன்பும் அறிவும் உடையவர்கள் என்பதும், சீடர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதும் போதிய பிரமாணத்துடன் ஊர்ஜிதமாய்விட்டது. ஆனால் நடைமுறையில் உபயோகமாகும் வண்ணம் அவர்களுடைய அனுகிரகத்தை நேர்முகமாக பெற முடியவில்லை. ஆதலால் எப்பொழுதும் உள்ள அதிருப்தி என்னை விட்டு அகலவில்லை. 1928 வருடம் முதல் 1930 வருடம் வரை பொதுவாக பிரம்மஞான சங்கத்தர் அனைவருக்குமே ஒரு பெரிய மனக்குழப்பம் ஏற்பட்டது. ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விஷயத்தில் நாங்கள் ஒரு விதமான ஏமாற்றம் அடைந்தோம். அவர் உலக போதகராகவே விளங்கினாலும் அவரது போதனைகள் சங்கத்தின் சம்பிரதாயத்திலிருந்து பெரும்பாலும் முரண்பட்டவை என்று கண்டோம். ஜனங்களின் புராதன மத ஆச்சாரங்களுக்கு முரணாக இயேசு போதிப்பதை கண்டு சீடர்களுக்கு எவ்வளவு உணர்ச்சி ஏற்பட்டதோ அவ்வளவு வருத்தம் எங்களுக்கும் ஏற்பட்டது. முரணான போதனைகளை நான் ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. சபையின் சம்பிரதாய முறையை அனுஷ்டிப்பதா வேண்டாமா என்ற தர்ம சங்கடமான நிலைமையை நான் சமாளிக்க வேண்டியிருந்தது. சீடனாய் இருந்து கொண்டு குருவின் பெயரால் சேவை செய் என்று ஒரு குரல் கட்டளையிடும். உபதேசகர்களும் குருமார்களும் வெறும் ஊன்றுகோல் போன்றவர்களே. தன் கையே தனக்கு உதவி, உன் லட்சியத்தை நீயே முயற்சி செய்து அடைய வேண்டும் என்று மறுகுரல் விடையளிக்கும். கிரமமாக தீட்சை பெற்றுக்கொண்டு உலக சேவக மகா சமாஜத்தில் சேர்ந்து கொள் என்று மறுபடியும் முதற்குரல் புத்தி புகட்டும். சாதன கிரமம் ஒன்றுமில்லை. சமாஜங்கள் என்றும் மதஸ்தாபனங்கள் என்றும் ஆத்ம சாதனங்கள் என்றும் விதவிதமான பெயர்களை சொல்லி உன்னை ஏமாற்றுகிறார்கள். உன் இதயத்தில் உள்ள ஆத்மானந்தத்தை நீயே அறிந்து அனுபவி என்று மறுமொழி கிடைக்கும். கடைசியில் எந்த வழியை கடைபிடித்தேன் என்பது முக்கியமான விஷயமில்லை. சங்கத்தில் உள்ள எனது பிடிப்பையும் விடாமல் நமது மகரிஷிகளிடமும் ஈடுபட்டிருக்கிறேன். மகாத்மா காந்தியுடன் நெருங்கி பழகி நான் அரசியல் வாழ்க்கையில் சில காலம் பங்கெடுத்து கொண்டதும் உண்டு. ஆனால் ஆத்மானுபூதி அடைவதற்கு பூர்வாங்க சாதனமாக சமூக சேவையை மறுமுறை பயன்படுத்தி கொள்ளவில்லை. இதன் பின்னர் ஐக்கிய மாகாணங்களில் உள்ள காடுகளில் ஒரே நண்பரை துணையாக கொண்டு 2 வருஷம் வசித்ததுண்டு. இந்த வானப்பிரஸ்த வாழ்க்கையில் எனக்கு ஓர் விதமான அனுபவம் ஏற்பட்டது. நன்றாக விழித்திருக்கையில் திடீரென நடந்த சம்பவம் ஆதலால் திடுக்கிட்டு நான் மிகவும் ஆச்சரியமுற்றேன். ஆத்மானந்த ஜுவாலையில் என் மனத்தின் கசடுகள் எல்லாம் பொசுங்கி போய்விட்டன. சாதாரண மனிதர்களுக்கும் ஆத்மானுபூதிக்கும் வெகு தூரம் என்றும் பக்குவம் மிக்கவர்களுக்கே இவ்விதமான அனுபவம் ஏற்படும் என்றும் பிரம்மஞான நூல்கள் கூறுகின்றன. நான் உத்தம அதிகாரி அல்ல என்பதை எல்லோரையும் விட நான் நன்கு அறிவேன். ஆதலால் இச்சமயத்தில் என் அனுபவத்தை நானே நம்ப முடியவில்லை. இந்நிலையில் பக்கத்தில் உள்ள எனது நண்பர் ஒருவாறு சமாதானம் கூறினார். ஆத்மா என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருள், ஸ்வத சித்தமாய் உள்ளது. எவ்வளவு யோக்கியதையற்றவனாயினும் எவனும் எச்சமயத்திலும் ஆத்ம சுகத்தை அனுபவிக்கலாம் என்று சொன்னார். இச்சமாதானம் என் விஷயத்திற்கு பொருந்துவதாய் இருந்தாலும் அதன் உண்மையில் எனக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. ஜே. கிருஷ்ணமூர்த்தியும் காட்டு மிராண்டி கூட ஒரு நொடியில் இப்பாதையை கடந்து விடுவான் என்று சொல்லியுள்ளார். இவரது சித்தாந்தப்படி புனர்ஜென்மத்தின் அஸ்திவாரமும் மனிதனின் அறிவு வளர்ச்சி கிரமமும் தகர்ந்து போகிறது. புனர்ஜென்மம் ஊர்ஜிதமான சாஸ்திரிய உண்மை என்று நான் முற்றிலும் நம்புகிறேன். ஆதலால் இவர்களது சமாதானங்கள் மூலம் பிரஸ்தாப அனுபவத்தின் தன்மையை நான் நிர்ணயித்து கொள்ள முடியவில்லை. 1935 ஆண்டில் காலச்சக்கரம் மறுபடியும் என்னை மதனப்பள்ளிக்கே கொண்டு வந்து சேர்த்தது. பழைய நண்பர் ஒருவர் தான் ரமணாசிரமம் செல்வதால் என்னையும் அழைத்து செல்வதாக கூறினார். எனவே 1926 ஆண்டில் தோன்றி மறைந்த சங்கல்பம் இப்பொழுது மறுபடியும் கிளம்பியது. நாங்கள் இருவரும் 1936 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோடை விடுமுறையில்
பிரயாணமாவதென தீர்மானித்தோம். நரசிம்ம சுவாமிகள் எழுதியுள்ள மகரிஷிகளின் ஜீவிய சரித்திரத்தை இந்த நண்பர் என்னிடம் கொடுத்தார். புஸ்தகத்தை படித்து நான் மிகவும் பரவசமடைந்தேன். சிறுவர்கள் என்றால் எனக்கு எப்பொழுதும் பிரியம் அதிகம். மேலும் பால சந்நியாசிகளை பற்றி அடிக்கடி மனதில் கற்பனை செய்து கொள்வது வழக்கம். எனவே பாலரமணன் வீட்டை விட்டு வெளியேறியதும், முன்பின் தெரியாத அருணாச்சலத்திற்கு பரவசனாய் பிரயாணமானதும், அங்கு போய் சேர்ந்து சமாதியில் ஆழ்ந்து ஈசனோடு இரண்டர கலந்து நின்றதும் என்னை மிகவும் பரவசப்படுத்தி மனதில் கிளர்ச்சியை உண்டாக்கின. என் இதயத்தில் உள்ள எதையோ தூண்டிவிட்டு மறுபடியும் ஒளி மங்காமல் நிலை செய்திருக்கிறது. அப்புத்தகத்தை எழுதி உதவிய ஆசிரியருக்கு எனது நன்றி உரித்தாகுக. கோடை விடுமுறை ஆரம்பத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். எனது ஆர்வத்தை குறைக்கும் சம்பவம் ஒன்றை இங்கு குறிப்பிட வேண்டியிருக்கிறது. பால் பிரண்டன் எழுதியுள்ள புத்தகத்தையும் படிக்கும்படி அதே நண்பர் என்னை தூண்டினார். படித்தேன். ஆசிரியரின் போக்கு அவ்வளவு நேர்மையானதாய் இல்லை. ஒருவரை உயர தூக்கி வைத்து பேசி மற்றவர்களை எல்லாம் கண்டபடி அவமதித்து குறிப்பிடுவது எனக்கு பிடிக்கவில்லை. மட்டமான பத்திரிகை நடையை ஆசிரியர் கையாண்டிருப்பதாக என் மனதில் பட்டது. ஒழிக்காமல் இப்படி நான் விமர்சனம் செய்வது சில அன்பர்களை புண்படுத்தக்கூடும். அவர்கள் என்னை மன்னிப்பார்களாக. என் சொந்த அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்புஸ்தகத்தை படித்த பின் திருவண்ணாமலைக்கு போவதா இல்லையா என்று கூட 2 நாட்கள் வரை ஆலோசிக்க நேரிட்டது. ஒரு போலி வைத்தியன் அத்தாட்சி பத்திரங்களை நாடி நிற்பது போல ஸ்ரீ மகரிஷிகளும் இவ்வித கீழ்த்தர விளம்பரங்களை அனுமதிக்கிறாரா என்று நான் சிந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த எண்ணத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு உண்மையை நேரில் கண்டறிவது என்று முடிவு கட்டினேன். ஆசிரமத்தார்கள் என்னை அன்புடன் வரவேற்று உபசரித்தார்கள். மற்ற இடங்களிற் போல அந்நிய நாட்டாரிடம் காண்பிக்கும் ஆணவத்திமிர் கொண்ட உதாசீன புத்தி இங்கு காணப்படவில்லை. பிற தேசத்தான் ஒருவன் புதிய சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாமலும் சௌகரிய குறைவொன்றும் இன்றியும் தங்கிச் செல்ல வேண்டுமே என்ற கவலையுடனும் ஸ்ரத்தையுடனும் என்னை உற்சாகமாக கவனித்து வந்தார்கள். பிரம்மஞான சபையை சேர்ந்த பழைய நண்பர் ஒருவர் பக்கத்தில் பலாக்கொத்தில் வசித்து வந்தார். அவரிடம் எனது தினசரி அனுபவங்களையும் அபிப்பிராயங்களையும் அவ்வப்பொழுது கூறுவது வழக்கம். மகரிஷிகளை தரிசனம் செய்தேன். வாழ்க்கையின் பிரச்சனைகள் அனைத்தையும் தனக்குத்தானே தீர்த்து முடிவு கட்டிய ஒரு மகா புருஷனது சந்நிதி என்பது அதிசீக்கிரத்திலேயே எனக்கு விளங்கிவிட்டது. தேஜோமயமான சாந்தி தவழும் சந்நிதியில் நடுநிசி வானத்தையொத்த அமைதியை பிரத்யக்ஷமாய் கண்டேன். என் மனோபீஷ்டம் பூர்த்தியாயிற்று. மனித உரு கொண்ட குருவின் தர்சன பிராப்தி ஏற்பட்டதென்பது மகர்ஷிகளை கண்ட உடனேயே நிர்ணயமாய்விட்டது. அன்றிரவு எனது நண்பரிடம் ஞான நூல்கள் பேசும் ஜீவன் முக்தன் இவர் என்பதில் சந்தேகமில்லை என்று சொன்னேன். இதை எப்படி நான் உணர முடிந்தது என்பதற்கு காரணம் கூற இயலாது. வானத்தில் நீல வர்ணமும் தண்ணீரில் தன்மையும் போல ஸ்ரீ மகரிஷிகளிடம் ஜீவன் முக்த லட்சணம் இயல்பாகவே அமைந்துள்ளது. ஆனால் எனது நண்பர் சொன்னது போல் அவர் கடவுள் என்று என்னால் கூற இயலவில்லை. கவித்துவத்தில் கவிஞனையே காண்பது போல் ஒரு விதத்தில் எல்லோரும் ஈஸ்வர சொரூபமே. கடவுளை மனித ரூபத்தில் வணங்குவதற்கு என் மனம் இடம் கொடுப்பதில்லை. சர்வாந்தர்யாமியாய் இருப்பது போலவே ஈஸ்வரன் நாம ரூபங்களை கடந்து மன வாக்குகளுக்கு அதீதமாகவும் விளங்குகிறார். என்னுடைய ஒரு அம்சத்தினால் இவ்வுலக அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கீதையின் கருத்து முற்றிலும் உண்மையே. புனர்ஜென்மம், அத்தியாத்ம வாழ்க்கை திறன் இவைகள் போன்ற விஷயங்களை பற்றி மகரிஷிகளிடம் பல கேள்விகள் கேட்க உத்தேசித்திருந்தேன். ஆனால் சந்நிதியில் பேச நான் விழவில்லை. பேசுவதற்கு துணிச்சல் ஏற்படும் முன் எனது கேள்விகள் பொருத்தமற்றவை என்று தெரிந்து கொண்டேன். சந்நிதியில் அனைவருக்கும் இது பொதுவான அனுபவம். இதன் உண்மையை நிரூபிப்பதற்கு என் அனுபவம் மற்றும் ஒரு சான்றாகும். 4 நாட்கள் என்னுடன் தங்கியிருந்து விட்டு எனது நண்பர் மதனப்பள்ளிக்கு திரும்பி சென்றார். விடுமுறை முடிவுறும் வரை நான் மட்டும் தங்கியிருந்தேன். சித்த உபசாந்தியுடன் கூடிய இன்ப நிலையை நான் அனுபவித்தேன். சும்மா இரு, சாந்தி உண்டாகட்டும் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு இணங்க எனது குருவும் தமது மௌன நிலையின் மகிமையால் அலைப்பட்டு குழம்பியிருந்த என் மனதை சமணப்படுத்திவிட்டார். அகண்ட பரதத்துவத்தின் ஆழ்ந்த அமைதி என் இதய வழியில் குடிகொண்டது.
பூவுலகின் கண் தொண்டு தொட்டு இடையறாது நாமரூபங்கள் அனைத்தையும் வியாபித்தும் அவைகளை கடந்தும் விளங்குகின்ற பரம்பொருளையே நான் பிரத்யக்ஷமாக கண்டேன். அவ்வியக்த பிரம்மத்தில் லைத்திருக்கும் சாந்த ஸ்வரூபரான பகவானது மகா சந்நிதியில் எனக்கு பிரத்யேகமான இருப்பேது? கடைசியில் சில கேள்விகளையும் மகரிஷிகளிடம் கேட்டதுண்டு. எனது வானப்பிரஸ்த வாழ்க்கையின் போது நிகழ்ந்த அத்தியாத்ம அனுபவத்தின் உண்மையை பற்றியும் வினவினேன். மகரிஷிகளின் விடைகள் நூதனமும் ஆச்சரியமும் பொருந்தியிருந்தன. எனது கேள்விகளில் உள்ள ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து விளக்கி அத்வைத்த பரமாக செலுத்தி தத்துவ விளக்கம் செய்தார். நான் பூர்ண திருப்தியும் ஆனந்தமும் அடைந்தேன். ஈஸ்வரனது அனுக்கிரக சக்தி அதிவிசித்திரமானது. கடவுளிடம் பூணும் அன்பு கலங்கமற்றும் தீவிரமாய் இருப்பின் அவர் உடனே அருள் புரிகிறார். அவரது நிர்ஹேதுகமான கருணை பக்தனது பக்குவ குறைவையும் பாராட்டுவதில்லை. சிவனது போக்கு அவரது சித்தத்தின் போக்கே ஆகும். கோடிக்கணக்கான வருஷங்கள் முயற்சிப்பினும் ஈஸ்வர அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. உயிர்களிடத்திலுள்ள அபார தயையே அவரது அருட்பிரசாதத்திற்கு காரணம். தர்சன பிராப்திக்காக நாம் செய்யும் தவத்தினால் அவர் பிரத்யக்ஷமாய் விடுவதில்லை என்பதே எனது அபிப்பிராயம். எப்பொழுது நம்மிடம் தயை உண்டாகிறதோ அப்பொழுது அவர் தரிசனம் அளிக்கிறார். பரிபூர்ணத்தை நாடும் மார்க்கம் என்னும் புத்தகத்தில் சாண்டா ட்ரேசா என்னும் ஸ்பானிய பக்தை ஒருவள் இதே கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். சில சமயங்கள் ஈசன் மகா பாபிகளையும் தன்னிடம் ஆகர்ஷித்து கொள்ள முயற்சிப்பதுண்டு. தனது அனந்த கல்யாண குணங்களில் சிலவற்றை அவனுக்கு காட்டி தெய்வீக சம்பத்தில் அவனுக்கு கொஞ்சம் ருச்சி ஏற்படுத்துகிறார். அவனுக்கு இதன் காரணமாக பெரிய மனிதன் என்ற கர்வமும் அகம்பாவமும் ஏற்படுகிறதோ அல்லது கிடைத்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி கொண்டு அவன் பூரண ஆத்மானந்தத்தை நோக்கி முன்னேறுகிறானா என்று ஈஸ்வரன் பரீட்சிப்பதுண்டு. அத்தியாத்ம நெறியில் இவ்விதமான சம்பவத்தை ஒரு முக்கியமான அடிப்படையான அம்சமாக நான் கருதுகிறேன். நாளடைவில் ஆசிரமத்திலிருந்து விடை பெற்று செல்லும் தினம் வந்தது. தேக சுமையை தூக்கி கொண்டு சொப்ன அவஸ்தையில் உள்ளவன் போல் மதன பள்ளி வந்து சேர்ந்தேன். சுமார் 3 வாரங்கள் வரை பகவான் எனக்கு அனுகிரகித்த சாந்தி சுகம் குறையாமல் என்றும் இல்லாத இன்பம் அனுபவித்தேன். எனது ஆசிரியர் தொழிலிலும் மற்றுமுள்ள விவகாரங்களிலும் வழக்கம் போல் ஈடுபட்டு கொண்டே இருந்தேன். எனினும் எல்லாம் கனவில் நடக்கும் சம்பவங்கள் போல தோன்றின. என் மனதில் குடிக்கொண்டிருந்த சாந்தியிலிருந்து எனது சரீர தொழில்கள் வேறுபட்டிருந்தன. இந்த அபூர்வ நிலையை பின்னர் என்னிஷ்டம் போல் வருவித்து கொள்ள சாத்தியப்படவில்லை. ஸ்ரீ பகவானை போன்ற ஞான போதகர்களின் அனுகிரகத்தாலேயே இந்த சித்தி நிலைத்து நிற்க முடியும். இதன் பின் பல முறை பகவானிடம் சென்றிருக்கிறேன். ஜனத்திரள் நிறைந்திருக்கும் ஜெயந்தி வைபவங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். பங்கா இழுத்து வீசி கொண்டிருக்கும் ஒரு அன்பரை தவிர சந்நிதியில் கூட்டமே இல்லாத சாதாரண நாட்களில் மௌன உபதேச மகரிஷிகளை தரிசித்ததுண்டு. 1 வருஷத்திய கோடைமுறை நாட்கள் முழுவதும் சேர்ந்தாற்போல் தங்கியிருந்து ஆனந்தம் அனுபவித்திருக்கிறேன். அன்பர்கள் வருவதும் போவதுமாய் இருப்பார்கள். வெள்ளை முயல் ஒன்று தியானம் செய்பவர்களிடம் வந்து விளையாடும். பெரிய மனிதர்கள் நிஷ்டையில் இருக்கையில் தொந்தரவு செய்யக்கூடாதென்று அதற்கு தெரிகிறதில்லை. இக்காலத்தில் நடந்த 2 சம்பவங்கள் குறிப்பிடத்தக்கவை. அவைகள் சகஜமாக நடக்கும் நிகழ்ச்சிகளாய் இருக்கக்கூடும். ஆனால் எனக்கு நல்ல படிப்பினையை தருவதாய் இருந்ததால் நான் இங்கே பிரஸ்தாபிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் யோக மார்க்கத்தை பற்றி குறிப்புகள் அடங்கிய நோட்டு புத்தகமும் கையுமாக நல்ல வெயில் நேரத்தில் சந்நிதியில் தூங்கி விழுந்து கொண்டிருந்தேன். பகவான் என்னை பார்த்து, கையில் என்ன புத்தகம் என்று வினவினார். பதில் சொன்னேன். உடனே பகவான், மெலரேப்பா என்னும் புத்தகத்தை படி என்று அமைதியாக சொன்னார். எனக்கும் பகவானுக்கும் இடையே எப்பொழுதுமே அதிகமாக பேச்சுவார்த்தைகள் நடந்தது கிடையாது. நான் ஏதாவது சொல்லி இருப்பேனே ஒழிய அவர் முதலில் பேசியதே இல்லை. நான் உடனே நூலக காரியஸ்தரிடம் சென்று டாக்டர் இவான் வென்ஸ் எழுதிய அப்புத்தகத்தை கேட்டு வாங்கி கொண்டேன். திபெத் தேசத்து பக்தனும் யோகியமான மெலரேபாவின் இச்சரிதையை சந்நிதியிலேயே வைத்துக்கொண்டு ஒரு முறை படித்தேன். மறுபடியும் படித்தேன். அதில் கண்ட ஆழ்ந்த கருத்துக்கள் என் மனத்தை பரவசப்படுத்தி என்னை புலகாகிதம் அடையச் செய்தன. என் மனோநிலைக்கு உகந்ததாயிருக்கும் என்றெண்ணியே ஸ்ரீ பகவான் இதை படிக்கும்படி உத்தரவிட்டுள்ளார் என்று உணர்ந்து கொண்டேன். இச்சம்பவத்திற்கு முன்னும் பின்னும் வேறெவ்வித ஆக்ஞையையும் எனக்கு அவர் பிறப்பித்ததில்லை.
இரண்டாவது சம்பவம் தரிசனத்துக்கு வந்திருந்த ஒரு புதிய அன்பரை பற்றியதாகும். இவர் இளம் பிராயத்தவர், வடநாட்டு வழக்கறிஞர், பிருந்தாவன லோலனாம் கண்ணனிடம் அபார பிரேமை கொண்டவர். மனித ரூபத்தில் அவரை வைத்து வணங்க வேண்டுமென்ற விருப்பமும் இதய தாபமும் மேலிட்டவர். இவரும் நானும் வெட்ட வெளியில் படுத்துக்கொண்டு இரவு நேரம் முழுவதும் பக்த மீராவையும் அவரது பிராணநாயகனாம் கண்ணனையும் பற்றி உரையாடி கொண்டிருப்பது வழக்கம். 2 வார காலமாக இந்த நண்பர் ஆசிரமத்தில் தங்கியிருந்தும் மகரிஷிகளிடம் இவருக்கு கவர்ச்சி ஏற்படவில்லை. இந்த அத்வைத்தமும் வேண்டாம், மௌனமாய் கற்போல் மலராதிருக்கும் இந்த மகரிஷிகளும் வேண்டாம், இதோ ஊருக்கு கிளம்புகிறேன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறாய், இன்னும் சில நாட்கள் தங்கி செல்லலாமே என்று நான் சொல்லி வருவதுண்டு. ஆனால் 2 வாரம் சென்ற பின் ஒரு நாள், நான் இதோ புறப்படுகிறேன், நேராக பிருந்தாவனம் சென்று கிரிதரனாம் கிருஷ்ணனிடம் அன்பு பூண்டு 2 கலந்து விடுவேன் என்று புறப்பட தீர்மானித்து விட்டார். கொஞ்சம் பழங்களை கையில் வைத்து கொண்டு ஸ்ரீ மகர்ஷிகள் முன் வைத்து அவரிடம் விடை பெற்று கொள்ளலாம் என்று இந்த நண்பர் சந்நிதிக்குள் நுழைந்தார். அப்பொழுதுதான் பகவான் இரவு போஜனத்திற்கு எழுந்தருளும் சமயம். ஆரஞ்சு பழமும் கையுமாக நிற்கும் இவ்வன்பரை பார்த்து கொண்டே பகவான் சிறிது நேரம் நின்று தரிசனம் அளித்தார். அன்பர் ஸ்ரீ பகவானை நோக்கிய வண்ணம் சிலை போல் நின்று விட்டார். பேச நா எழவில்லை. உடல் முழுவதும் புழங்காகிதமாயிற்று. அன்பு வெள்ளம் கரை புரண்டோட ஆனந்த கண்ணீர் பெருக ஸ்ரீ பகவானது பாத கமலங்களில் அடியற்ற மரம் போல் சாஷ்டாங்கமாய் விழுந்தார். கையில் உள்ள பழங்கள் எல்லாம் சிதறி இங்கும் அங்கும் விழுந்தோடின. பகவான் அசைவற்று நின்று கொண்டே இருந்தார். அன்பர் மெதுவாக எழுந்தவுடன் அவரது உடல் முழுவதும் நடுங்கிற்று. போய் வருகிறேன் என்று சொல்லவும் அவருக்கு நா எழவில்லை. இப்பொழுது மௌனமாய் கற்போல் இருந்த மகர்ஷிகள் புன்முறுவலுடன் சிறிது சமிஞ்ஞை செய்து, சரி போ என்று திருவாய் மலர்ந்தருளினார். பின்னர் காத்து கொண்டிருந்த ஜட்கா வண்டியில் அவ்வன்பரை மெதுவாக தூக்கி போட்டு வழி அனுப்பி வைத்தேன். நாடி வந்த இஷ்ட தெய்வத்தை அவர் பிரத்யக்ஷமாய் தரிசித்து விட்டார். இக்காட்சியை கண்ணுற்று நாங்கள் அனைவரும் ஆனந்த பரவசர்களானோம். மறுபடியும் அவர் ஆசிரமத்திற்கு வந்ததுண்டா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சம்பவம் மட்டும் என் மனதை விட்டு அகலவே இல்லை. இப்பொழுதும் அக்காட்சியை மனக்கண்ணால் பார்க்கும் பொழுது என் உடல் பூரிக்கிறது. அற்புதம் நிகழும் என்று நாம் சிறிதும் எதிர்பாராத தருணத்தில் ஸ்ரீ பகவான் நமது பிராணநாதனாக திடீரென முன்னே தோன்றி நம்மை ஆட்கொள்கிறார். ஆம், இது உண்மை. ஆசிரமத்தில் நான் கவனித்த பல சம்பவங்களையும் இங்கே விரித்து சொல்ல இக்கட்டுரை இடந்தராது. ஜீவன் முக்தனது லட்சணங்களையும் வர்ணனைகளையும் பற்றி ஹிந்து, புத்த, முகமதிய, கிறிஸ்துவ, ஜைன, கன்ஃபியூஷிய முதலிய மத கிரந்தங்களில் ஆராய்ச்சி செய்ததுண்டு. ஸ்ரீ பகவானை பலவிதமான சந்தர்ப்பங்களில் உற்று கவனித்து அவரது ஸ்திதியை அந்நூல்களின் முடிவுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தேன். முதல் நாள் ஏற்பட்ட அபிப்பிராயமே முற்றிலும் உண்மை என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகமில்லை. நான் பார்த்துள்ள மனிதர்களுக்குள் ஸ்ரீ பகவான் ஒருவரே சகஜ ஸ்திதியில் இருந்து சிறிதும் பிழறாமல் நிலைத்து நிற்பவராக விளங்குகிறார். இவ்விதமான அபிப்பிராயத்தை முடிவு கட்டுவதற்குள்ள யோக்கியதை எனக்கு இல்லை என்பது உண்மையே. ஏனெனில் மகாத்மாக்களின் மகிமையை மற்றொரு மகாத்மாவே உணர முடியும். ஆயினும் எனக்கு தோன்றியதை சொல்லலாம் என்று எண்ணினேன். உணவு நேரங்களில் பகவான் அன்பர்களை உபசரிப்பதை பார்த்திருக்கிறேன். அப்பொழுது நமக்கு சற்று வெட்கமாயும் கூட இருக்கும். ஹாஸ்ய சுவையில் அவர் பேசுவதை கவனித்து இருக்கிறேன். அவர் அசைவற்ற சாந்த ஸ்வரூபியாய் அமர்ந்திருக்கும் நேரம் உண்டு. ஒழுங்கீனத்தையும் கொடுமையையும் கண்டித்து புத்தி புகட்டும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இரவு 2 மணிக்கே எழுந்து ஆசிரமத்துக்கு காய்கறி நறுக்கி கொடுக்கும் போது பகவானுடன் இருந்திருக்கிறேன். விதவிதமான மனிதர்கள் பலவிதமான சந்தேகங்களுடனும் சகித்து கொணா துயரங்களுடனும் ஈஸ்வர நம்பிக்கை இழந்தும் இங்கு வருவதுண்டு. தனது கூறிய அருள் நோக்காலும் மௌன உபதேச மகிமையினாலும் ஸ்ரீ பகவான் எல்லோருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து அனைவருக்கும் மனசாந்தியை அருளுகிறார். பல பாஷைகளில் பேசவும் எழுதவும் அவருக்கு தெரியும். எழுத்துக்கள் வெகு அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கும். பகவானை புகழும் பாடல்களை அன்பர்கள் பாடும் பொழுது ஏற்படும் பிசகுகளை அவர் திருத்துவதுண்டு. அச்சமயம் அவரது முகத் தோற்றத்தில்
எல்லாம் நம்முடைய பெருமையே என்பது போன்ற பாவம் சிறிதளவும் தென்படாது. யாருடைய புகழ் மாலையோ என்று பிரிந்து நிற்கும் தன்மையை காண முடியும். இன்னும் சலசல என்று சந்நிதியில் பேசிக்கொண்டிருக்கும் அன்பர்களிடமும், சுறுசுறுப்பில்லாத ஊழியனிடமும், சேஷ்டை செய்யும் குரங்குகளிடமும், வரம்பு மீறி தன்னை புகழும் மனிதர்களிடமும், தன் பேரை உபயோகித்து பணம் தேடுபவர்களிடமும் ஸ்ரீ பகவானுக்கு எவ்வித உணர்ச்சி ஏற்படுகிறதென்று கூர்ந்து கவனித்திருக்கிறேன். அதிகாரம், பெருமை, கௌரவம் போன்றவைகளால் உயர்வென்றும் அவை இன்மையால் தாழ்வென்றும் அவரது திருஷ்டியில் கிடையாது. தோட்டி முதல் தொண்டைமான் வரை அனைவரும் அவரது நிர்ஹேதுகமான அனுகிரகத்திற்கு பாத்திரங்களே. மகர்ஷிகளிடம் இவ்வளவு நெருங்கிய தொடர்பு கொண்டு அவரது வாழ்க்கையை உற்று நோக்கிய பின்னர் கடவுளே இவர் என்று யாவரேனும் சொல்லாவிடனும் மகத்தான அவதார புருஷர் என்பதில் எனக்கு எப்படி சந்தேகம் உண்டாகும்? மனத்தை கவரும் மாலைவானத்தின் மகிமையில் மலைச்சிகரத்தின் காம்பீரியம் போல் மகரிஷிகளது மகத்துவம் அனைவருக்கும் பிரத்யட்சமாக தெரிகிறது. வசந்த காலம், மாலை நேரம். மனிதா, சற்று நேரம் பகவானது சந்நிதியில் அமர்ந்திரு. வேத கோஷத்தின் எதிரொலி வர வர குறைந்து ஓய்ந்து அடங்கிய பின்னர் அதோ பார், அருணமா மழை. அதையொட்டி காக்கைகளெல்லாம் வரிசை வரிசையாக பறந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றன. உன்னுடைய அல்லல்களும் ஆசைகளும் அளவற்ற எண்ணங்களும் ஓய்வடையட்டும். சற்று சிந்தனை செய்து பார். இத்தனைத்தும் வெறும் கற்பனையே என்ற ஒரு விதமான இன்ப உணர்வு ஏற்படவில்லையா? விவேகமின்மையும் மனவெழுச்சியும் கொண்டு அங்கே உட்கார்ந்திருக்கும் அற்ப மனிதன் நீ அல்ல. நித்தியகண பரமாத்ம ஸ்வரூபமே உனது யதார்த்த உண்மை. உலக விசித்திரம் எனும் நாம ரூபங்கள் அடங்கிய இந்த சிலந்தி கூடு உன்னிடமிருந்தே வெளிவந்துள்ளது. ஸ்ரீ பகவானது சந்நிதி மகிமையினால் எனது வியக்தித்துவம் வெகுவாக பாதிக்கப்பட்டு விட்டது. எந்த சர்வ சூன்ய பதத்திலிருந்து இந்த ஜீவபாவம் கிளம்பியதோ அந்த இடத்திலேயே அதை லைக்க செய்வதற்கு பகவானை தவிர மற்றெவரும் எனக்கு இதுகாரும் துணை புரிந்ததில்லை. பாமரனையும் அனுகிரகித்து மந்த நிலையை போக்கி அவனை சச்சிதானந்த சொரூபத்தில் தெளிக்க செய்ய வல்ல மற்றொரு மகானை நான் வேறெங்கும் கண்டதில்லை. பகவான் உபதேசிக்கும் ஆத்ம விசார மார்க்கத்தை பற்றி அதிகம் சொல்ல எனக்கு தெரியாது. அறிவை பற்றி கொண்டு முன்னேறும் இந்த ஆன்ம நாட்டம் இயல்பாகவே பலருக்கு உகந்ததாய் இருக்கிறது. ஆனால் நான் எவ்வளவு முயன்று பார்த்தும் இவ்விச்சார மார்க்கத்தில் எனக்கு பிடிப்பேற்படவில்லை. மேலும் இந்த சாதனத்தை காட்டிலும் பகவானது சந்நிதி விசேஷத்தையே நான் பெரிதாக கருதுகிறேன். மகரிஷிகளது அனுகிரகம் வேறு, ஈசனது அருள் வேறு என்பதில்லை. கடவுளின் பிரதிநிதியாகவும் தூதருமாகவே அகண்ட பரதத்துவத்தில் அவர் நிலை பெற்று விளங்குகிறார். பரம்பொருளின் இயல்பை உணர்ந்து சிறிதேனும் ஆத்மானுபவம் பெற பகவானது அனுகிரகம் ஒன்றே எனக்கு போதுமானது. ஸ்ரீ பகவான் இம்மாதிரியான வார்த்தைகளை வெறும் பிதற்றல் என்று தள்ளிவிடுவது வழக்கம். புன்முறுவலுடன் கையினால் சமிஞ்ஞை செய்து கொண்டு, இந்த இடமானால் என்ன, வேற எந்த இடமாயிருந்தால் என்ன, நீ அடைகிற ஆனந்தம் உண்மையில் ஆத்மாவில் உள்ளது. உள்தேகம் இருக்கும் இடத்திலும் சூழ்நிலைகளிலும் நீ அதை ஆரோபித்துக் கொள்கிறாய். இரண்டிற்கும் சம்பந்தமே இல்லை என்று பகவான் சொல்வதுண்டு. ஓ பகவான், இப்பொன்விழா மலர் எங்கள் எல்லைக்கு உட்பட்டது. தங்களை பற்றியும் நாங்கள் இதில் இஷ்டம் போல சொல்லிக் கொள்வோம். நாங்கள் பிதற்றிக் கொண்டிருக்கையில் தயவு செய்து நீங்கள் குறுக்கிட வேண்டாம். அருணகிரி மௌன குருவினிடம் எங்களுக்குள்ள நன்றி அறிவை பகிரங்கப்படுத்த இப்பொன்விழாவே நல்ல தருணம். முடிவாக பகவானிடமிருந்து நான் என்னதான் கற்றுக்கொண்டேன்? ஞான நூல்கள் கூறுவது போல் நாம் அடைய முயற்சிக்கும் ஆத்மா நமக்கு அதி சமீபத்தில் உள்ளது. அந்தர்முகப்பட்டு தன்னுள் ஆழ்ந்து மூழ்கும் எவனும் உள்ள பொருளை உடனே உணர்ந்து அனுபவிக்க முடியும். என்றும் அழியாத நித்தியானந்தமே ஆத்மாவின் இயல்பாகும். மற்றெல்லா ஆனந்தங்களும் அதன் சாயைகளே. மேல் நாட்டவர்கள் புரிந்து கொள்ளும் பாஷையில் தத்துவ விளக்கம் செய்யுங்கால் கடவுள் உயிருக்குயிராய் ஆனந்தத்தின் பிறப்பிடமாய் எல்லாருடைய இதயத்திலும் வசிக்கிறார். அவரிடம் நம்மை ஈடுபடுத்திவிட்டால் அவர் நம்மை அன்புடன் அணைத்து கொண்டு தனது இயல்பை விளக்கி காட்டி தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்வார் என்ற பர உண்மையின் சாரத்தையே நான் தெரிந்து கொண்டேன்.
பகவானது போதனைகள் அவரை நாடுபவர்களின் தேவைக்கு உகந்தவாறு பற்பல விதமாய் அமையும். ஒரு சமயம் சில முகமதிய அன்பர்கள் வந்து மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று கேட்டார்கள். இஸ்லாம் என்ற ஒரே வார்த்தையில் அத்தியாத்ம தத்துவத்தின் சாரத்தையும் முகமதிய மதத்தை போலவே சகல மதங்களின் உட்பொருளையும் ஸ்ரீ பகவான் சுட்டி காட்டிவிட்டார். எவ்வளவு தெளிவும் சுருக்கமுமான விடை! இதுவே அவரது மகிமையின் ரகசியம். நாம ரூபங்களை கற்பித்து இஷ்ட தெய்வமாக கொண்டாடும் பரம்பொருளிடம் ஆத்ம சமர்ப்பணம் செய்வதே இஸ்லாம் எனப்படும். இஸ்லாம் ஒன்றே சலாம் என்ற சாந்தியை அளிக்க வல்லது. பரமேஸ்வரனே நமது பரமபிதா. அவரிடமிருந்து நாம் வந்தோம், அவரில் நிலைத்துள்ளோம், முடிவில் அவரிடமே திரும்புகிறோம். பரமபிதாவிடம் அன்புடன் அடைக்கலம் புகும் மனிதனிடம் ஆனந்த வெள்ளம் பொங்கி ததும்பும். அப்பொழுதே நித்தியமும் தெய்வீகமுமான உத்தம சாந்தி நிலை சித்திக்கிறது. இவ்வுலகத்தின் அமைதியையும் உண்மையான சமாதானத்தையும் நிலைநாட்டுவதற்கு சரியான அஸ்திவாரம் இஃதொன்றே ஆகும். இஸ்லாம் அதாவது ஆத்ம சமர்ப்பணம் என்னும் ஒரு வார்த்தையை விளக்கி பல புத்தகங்கள் வியாக்கியானம் செய்யலாம். ஆனால் அந்த ஒரு மொழியின் அழகுக்கு அழகு செய்யவே, நிறைவை நிரப்பவோ ஒருவராலும் முடியாது. அந்த முகமதிய அன்பர்கள் சிறிது நேரம் சன்னதியில் மௌனமாய் அமர்ந்திருந்து பகவானிடம் சலாம் செய்துவிட்டு, இவர் சாதாரண ஹிந்து சந்நியாசி அல்ல, ஈச தரிசனம் பெற்று ஈஸ்வர சாநித்தியத்துடன் ஒளிரும் ஞான திருஷ்டி படைத்த மகாத்மாவே என்ற திருப்தியுடன் திரும்பி சென்றார்கள். ஆசிரம வாசத்தில் சில சமயங்களில் நமக்கு அயர்வும் மனசோர்வும் ஒருவித ஏமாற்றமும் ஏற்படுவது உண்டு. உள்ளே ஒடுங்கி கிடக்கும் துர்வாசனைகள் அனைத்தும் வெளிக்கிளம்பும். உபவாசத்தின் பயனாய் உள்ளிருக்கும் கசடுகள் அனைத்தும் வெளிக்கிளம்பும் சமயத்தில் உபாதைகள் அதிகரித்து மனிதன் கஷ்டப்படுவதுண்டு. அதுபோல் பகவானை போன்ற மகான்கள் ரண சிகிச்சை செய்து நமது மனதை பரிசுத்தப்படுத்துகையில் பழைய கெட்ட குணங்களையெல்லாம் தலைவிரித்தாடுவது சகஜமே. மனம் நிர்மலமடைவதற்கு உள்ளேயுள்ள கசடுகள் அனைத்தும் வெளியேறுவது நன்மையேயாம். நாம் மனத்தளர்வும் ஏமாற்றமும் அடையும் நேரங்களில் ஆசிரமத்திலுள்ளோர் அனைவரும் மிகவும் கனிவுடனும் அன்புடனும் நம்மை நடத்துகிறார்கள். எனது ஆங்கில கேள்விகளுக்கு பகவான் அருளிய விடைகளை ஸ்ரத்தையுடன் மொழிபெயர்த்து உதவிய நண்பரின் அரிய சேவையை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. நான் செல்லும் போதெல்லாம் சர்வாதிகாரி அவர்கள் என்னிடம் காட்டிய அன்பு என்றும் மறக்க முடியாதது. இருக்க இடமும் உண்ண உணவும் அளித்து சகல வசதிகளுடன் கூடிய ஆசிரமத்தின் அரிய சேவையை எவரும் மறக்கலாகாது. இதன் பெருமை முழுவதும் ஸ்ரீ நிரஞ்சனானந்தா சுவாமிகளையே சாரும். சில சமயங்களில் பகவானே நேரில் என்னை உபசரித்து சற்று கலக்கத்தை உண்டு பண்ணினாலும் இன்பமளிப்பதாகவே இருந்தது. இந்த 50 வருஷ காலமாக இருக்கும் இடத்தை விட்டு நகராமல் ஒரே இடத்தில் பகவான் மோன நிலையில் அமர்ந்துள்ளார். உண்மைதான், வெளியில் வந்து அவர் உலகத்திற்கு நன்மை செய்யலாகாதா என்று சிலர் கேட்கிறார்கள். ஆனால் பாமர மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடும் எந்த ஜன சமூக தலைவனும் கனவிலும் கருத ஒண்ணா வண்ணம் ஸ்ரீ பகவான் இந்த 50 ஆண்டுகளாக சேவை புரிந்து வருகிறார். நம்மிடையே அவர் வசித்து கொண்டிருப்பதே மகத்தான அனுக்கிரகமாகும். நிரந்தரம் ஜொலித்து கொண்டிருக்கும் ஆத்ம ஜோதி மயமாய் அவர் விளங்குவதே அனைத்துலகின் முன்னேற்றத்திற்கு அறிகுறியாகும். ஆயிரக்கணக்கான மக்கள் அவரது அருண்மொழியை கேட்ட மாத்திரத்தில் அளவற்ற ஆறுதல் அடைந்து புத்துயிர் பெறுகிறார்கள். கடலும் மலையும் வானமுமே பரம்பொருளின் அற்புத மகிமையை விளக்கி நிற்றல் போல் பகவானது மோன நிலையே நித்திய வஸ்துவை மனித ரூபத்தில் நிதர்சனப்படுத்தியுள்ளது. பகவானைப் போல் நாமும் உலக சேவை செய்ய முடியுமானால் எவ்வளவு நன்மையாயிருக்கும். தன்னை உயர்த்தி கொள்பவன் உலகத்தையே உயர்த்துகிறான் என்று ஒரு பிரெஞ்சு ஆசிரியர் எழுதியுள்ளார். சீன தேசத்து மகா ஞானியாம் கன்ஃபியூஷியஸ் என்பவருடைய கருத்தும் அதுவே. நமஸ்காரத்தின் உட்பொருளை உணராத நாம் ஸ்ரீ பகவானது பாதார விந்தங்களில் நமஸ்கரிப்போம். மகரிஷிகளின் வாசத்தால் மகத்துவம் ஓங்கிய அருணாச்சல கஷேத்திரத்தை போற்றுவோம். சுபகரமான இப்பொன்விழா வைபவத்தை ஒட்டி பகவானை பூ உலகத்திற்கு அளித்த பெருமையும் பாக்கியத்தையும் பெற்ற தென்னிந்தியா மகாஜனங்களுக்கு நமது நன்றி உரித்தாகுக. அபேத நிலையின் உதாசீன பாவத்திற்கு அஞ்சி ஓடாமல் பகவானது அருட்பிரசாதத்தை தேடி அடைந்த புத்திமான்கள் பலரையும் பாராட்டுவோமாக. பூமி தேவியின் தவப்பயனாய் அவதரித்துள்ள இம்மகா புருஷரை கண்டு
கழித்து கிருதார்த்தர்களாக இதுவே தங்கமான அரிய சந்தர்ப்பமாகும். இன்னும் பல்லாயிரக்கணக்கான அன்பர்களுக்கு பகவானது தரிசன பிராப்தி ஏற்படட்டும். இப்பொன் விழாவில் கலந்து கொண்ட ஒரு பக்தன் திருவண்ணாமலையில் ஸ்ரீ பகவானை 100ஆண்டு விழாவிலும் தரிசிக்க விரும்புவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை.